வாஸ்து என்பது சூரியனுடைய அடிப்படை. முக்குல இருக்கிற வீடு வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நல்ல தெருக்குத்து, கெட்ட தெருக்குத்துன்னு இருக்கு. நல்ல தெருக்குத்து உள்ள வீடை நம்ம தாராளமா வாங்கலாம், அல்லது நல்ல தெருக்குத்து உள்ள மனையை நம்ம தாராளமாக வாங்கலாம். தவறான தெருக்குத்துகள் இருந்தீங்கன்னா அதற்கு உண்டான பலாபலனை நாம் அனுபவத்தி தான் தீர வேண்டும். இப்போ நீங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த இடத்துல தவறா தென்கிழக்குல கிழக்கு தெருக்குத்தா இருக்கும், அல்லது தென்மேற்குல மேற்கு தெருக்குத்தா இருக்கும், அல்லது தென்மேற்குல தெற்கு தெருக்குத்தாக இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு கிடைக்காது. வாஸ்து என்பது யூனிவர்சல் ரூல். தமிழ்நாட்டில் என்ன வாஸ்துவோ அதே தான் அமெரிக்காவில் என்னவோ அதே தான் இந்தியாவில். சூரியன் தான் அடிப்படை. சூரிய ஒளி ஒரு வீட்டுக்குள்ள வந்தாலே வாஸ்து என்பது நன்றாக இருக்கும். வடமேற்கு வடக்கு, அதாவது நார்த் வெஸ்ட் கார்னர்ல நார்த் சைட்ல மட்டும்தான் நமக்கு செப்டிக் டேங்க் வர வேண்டும். வேற எந்த இடத்துல செப்டிக் டேங்க் வரலாமான்னா வரக்கூடாது. உதாரணத்துக்கு ஈசான்யத்துல நீங்க செப்டிக் டேங்க் போட்டீங்கன்னா அங்க ஒரு உயிர் சேதம் ஏற்படும். தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு இருப்பது வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். சொல்லுங்கம்மா. இப்போ வாஸ்து அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதாவது கன்னி மூலை அந்த மாதிரி நிறைய வாஸ்து சம்பந்தமா நிறைய ரிலேட்டட் இருக்கு. இன்னொன்னு வீடு வாங்கும் போது வாஸ்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகள் முக்குல இருந்த, அதாவது தெருக்கூத்து, அதாவது தெரு முக்குல இருந்த வீடுகளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? எதனால வாங்க? அப்படிலாம் கிடையாதுமா. வாஸ்து என்பது சூரியனுடைய அடிப்படை. அப்போ நம்ம சூரியன் தான் அடிப்படையை தவிர ஒரு வாஸ்து அப்படின்ற விஷயத்துக்கு முக்குல இருக்கிற வீடு வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நல்ல தெருக்குத்து, கெட்ட தெருக்குத்துன்னு இருக்கு. நல்ல தெருக்குத்து உள்ள வீடை நம்ம தாராளமா வாங்கலாம், அல்லது நல்ல தெருக்குத்து உள்ள மனையை நம்ம தாராளமாக வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நல்ல தெருக்குத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்க இருக்கு? வடகிழக்கு என்பது ஈசான்ய மூலை. வடகிழக்குல வடக்கும் கிழக்கும் வருகின்ற தெரு நல்ல தெருக்குத்து. தென்கிழக்குல தெற்கு நோக்கி வருகின்ற தெரு நல்ல தெருக்குத்து. அதற்கப்புறம் வடமேற்குல மேற்கு நோக்கி வருகின்ற தெரு நல்ல தெருக்குத்துமா. இது மாதிரியான இடங்கள்ல நம்ம மனை இருக்கு, அல்லது நீங்க சொன்ன மாதிரி வீடு இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக வாங்கலாம். கெட்ட தெருக்குத்து அப்படின்னு ஒண்ணு, நல்லது இருந்தா கெடுதல் ஒண்ணு இருக்குமா. அப்ப கெட்ட தெருக்குத்து எங்க இருக்கு? தென்கிழக்குல கிழக்கு நோக்கி தெரு வருகிறது என்றால் கெட்ட தெருக்குத்து. தென்மேற்குல மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் தெரு வருகிறது என்றால் தவறான தெருக்குத்து. அதற்கப்புறம் வடமேற்குல வடக்கு பக்கம் தெரு வருகிறது என்றால் அது தவறான தெருக்குத்து. இந்த தவறான தெருக்குத்துல நம்ம வீடோ மனையோ இருக்குன்னா நீங்க தாராளமாக அந்த வீட்டை மாற்றி கொள்ளலாமா, அல்லது இல்ல சார் மாற்ற முடியாது அப்படின்னா நீங்க வித்துடலாம். நல்ல தெருக்குத்துல இருந்தீங்கன்னா நல்லபடியான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும். தவறான தெருக்குத்துகள் இருந்தீங்கன்னா அதற்கு உண்டான பலாபலனை நாம் அனுபவத்தி தான் தீர வேண்டும். சார் அதற்கு பதிலா நம்ம பரிகாரங்கள் எதுவும் பரிகாரம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளையார் வச்சுப்பாங்க. பிள்ளையார் வச்சுட்டா சரியாயிடுமா அப்படின்னா பிள்ளையார் வச்சாலாம் சரியாவாது. எது தவறோ அந்த தவறு தான் முதல்ல வேலை செய்யுமா. பிள்ளையாரெல்லாம் வேலை செய்ய மாட்டாரு. அப்போ நல்ல தெருக்குத்துள்ள வீட்டுக்கு நீங்க ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணி நல்ல தெருக்குத்து இருக்கா நம்ம வீட்டுக்கு, இல்லையா, இல்லைன்னா வெல் அண்ட் குட், அந்த இருக்கிற தெருக்குத்து நல்ல தெருக்குத்தா கெட்ட தெருக்குத்தான்னு நீங்க கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு நல்ல தெருக்குத்துவா இருந்தா நீங்க அங்க இருக்கலாம். கண்டிப்பா. இப்ப 3 முக்கு சேருது இல்லைங்களா சார்? அந்த 3 முக்குல ஒரு வீடு இருந்தா அந்த வீடை வாங்கலாமா? இல்ல அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு நோய் நொடிகள்ல நான் அதிகமா பாதிக்கப்படுறேன், கடன் தொல்லை இருக்கு, வேலை சரியா இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் இருக்கும் தானா? அந்த மாதிரியான 3 முக்கு ஒன்று சேர்ற வீட்டுல இருந்தா, நல்ல தெருக்குத்துவாக இருந்தால் உங்களுக்கு அந்த 3 இடமும் ரோடு நம்ம வீட்டை குத்துது அப்படின்னா அது தவறா இருக்காது. இப்போ நீங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த இடத்துல தவறா தென்கிழக்குல கிழக்கு தெருக்குத்தா இருக்கும், அல்லது தென்மேற்குல மேற்கு தெருக்குத்தா இருக்கும், அல்லது தென்மேற்குல தெற்கு தெருக்குத்தாக இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு கிடைக்காது. அப்புறம் அந்த பெண்களுடைய கேரக்டர் அசாசினேட்டட் பண்ணுவாங்க.
அப்போ வடகிழக்கு வந்து கட்டாயிருக்கு. அப்போ வடகிழக்கு மூளை கட்டா இருக்கு, தென்கிழக்குல கிழக்கு தெருக்குத்தா இருக்கு, வடமேற்குல வடக்கு தெருக்குத்தா இருக்குன்னா அந்த வீட்டில் நீங்க சொல்ற மாதிரி வேலை இருக்காது. அதுக்கப்புறம் தேவையில்லாத பெண்களுக்கு உண்டான இஷ்யூஸ் இருக்கும். இது மாதிரியான தவறான தெருக்குத்துகள் இருந்தால் அதற்குண்டான விளைவுகள் நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும். 3 தெருவும் வந்து ஒரு வீட்டுல குத்துதுன்னா அது எந்த இடத்துல வந்து குத்துது, அது ஆமா எந்த திசையில இருக்கு, அது நல்ல இடத்துல இருக்கா கெட்ட இடத்துல இருக்கா நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். கண்டிப்பா சார். இப்போ வாஸ்து அப்படின்றது எதன் அடிப்படையில பார்க்கும்? இப்போ வந்து ஹிந்துஸ் வந்து மேக்சிமம் வாஸ்து பார்த்து தான் ஒரு வீட்டுல வந்து குடியேறுவாங்க. கிறிஸ்டின்ஸ் பார்க்க மாட்டாங்க, முஸ்லிம்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ வாஸ்து எதன் அடிப்படையில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க? வாஸ்து என்பது யூனிவர்சல் ரூல்மா, சரிங்களா? வாஸ்து வந்து முஸ்லிம்ஸ் பார்க்கலாம் சொல்ல முடியாது. எனக்கு நிறைய முஸ்லிம்ஸ் கிளைண்ட் இருக்காங்க, கிறிஸ்டின் கிளைண்ட் இருக்காங்க. வாஸ்து என்பது யூனிவர்சல் ரூல். தமிழ்நாட்டில் என்ன வாஸ்துவோ அதே தான் வந்து அமெரிக்காவில் என்னவோ அதே தான் இந்தியாவில், ஜப்பானில், நியூசிலாண்டில். இட் இஸ் அன் யூனிவர்சல் ரூல்மா, சரிங்களா? சூரியன் தான் அடிப்படை. சூரிய ஒளி ஒரு வீட்டுக்குள்ள வந்தாலே வாஸ்து என்பது நன்றாக இருக்கும். அதுல சில விஷயங்கள் வாஸ்துல என்ன நம்ம பண்றோம் அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு மனையோ அல்லது ஒரு வீடோ சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கணுமா, வடகிழக்கு பள்ளமா இருக்கணும், தென்மேற்கு வந்து உயரமாக இருக்க வேண்டும், கனமாக இருக்க வேண்டும், வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்க வேண்டும், ஒரு வீட்டுக்கு வந்து உச்ச வாசல், அதற்கப்புறம் வந்து உள்முளை படிக்கட்டு, அதுக்கப்புறம் வந்து தெருக்குத்து தெருப்பார்வை. இது போன்ற விஷயங்களை நம்ம சாதாரணமா யார் வேண்டுமானாலும் இந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25% வாஸ்துபடி கரெக்டான வீடு அமைஞ்சிரும். அதற்குள்ள ஒரு டெக்னிக்கலான சில விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுதுதான் மேக்சிமம் வந்து ஒரு 55% வந்து நம்ம வாஸ்துபடி வீடு பண்ணலாமா. யாராவது நான் வந்து 100% வாஸ்துபடி நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். 100% வாஸ்து பண்ணவே முடியாது. எதனால 100% பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? 100% என்பது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள செப்டிக் டேங்க் வரக்கூடாது, ஒரு வீட்டுக்குள்ள படிக்கட்டு வரக்கூடாது, ஒரு வீட்டுக்குள்ள நமக்கு டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது. அந்த நாள்ல இதெல்லாம் 3மே கிடையாது, சரிங்களா? அப்ப அதுலயே 45 மார்க் அவுட்டு. அப்போ 55 மார்க்ல தான் நீங்க வீடே கட்ட முடியும். 55ல மேக்சிமம் 40% தான் ஒரு பக்காவான வாஸ்துவா கொண்டு வர முடியும். அந்த 40% நீங்க பக்காவா கொண்டு வந்தாலே ஒரு 95% ஒரு நிம்மதியான லைஃபை நீங்க லீட் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்றேன், வாஸ்துவுக்கும் பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வாஸ்துவும் ஜோதிடமும் நம்முடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒரு மனை வந்து சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கும். நம்மளுடைய ஜாதக கட்டமும் பார்த்தீங்கன்னா சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கும். அது உள்ள இருக்கிற எல்லா லக்னம் ராசியும் பார்த்தீங்கன்னா சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கும் அந்த ஜாதக கட்டம். அப்போ நீங்க வந்து ஒரு மனையை தேர்வு செய்யும் பொழுது அது ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயரா பார்த்து தேர்வு செய்யணும். சூரியன் தான் அடிப்படை, இதுதான் பேசிக். பாத்ரூம் இருக்கக்கூடாது, செப்டிக் டேங்க் இருக்கும், இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு மக்களுடைய கேள்வியா இருக்கு. ஒரு வீட்டுல, அதாவது ஒரு வீடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குமா, அந்த வீட்டுல போர் எங்க வரலாம் அப்படின்னு எடுத்தோம்னா வடகிழக்கு மூலை, வடக்கும் கிழக்கும் சேருகின்ற அந்த வடகிழக்கு மூலையில ஈசான்ய பகுதியில நீங்க வந்து வடக்கு பக்கமும் போர் போட்டுக்கலாம், கிழக்கு பக்கமும் போர் போட்டுக்கலாம். வடக்கு பக்கமும் நம்ம வந்து கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி வச்சுக்கலாம், சம்பு வச்சுக்கலாம். அல்லது கிழக்கு பக்கமும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சம்பு, வாட்டர் சம்பு வச்சுக்கலாமா. அதற்கப்புறம் செப்டிக் டேங்க் எங்க வரலாம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வடமேற்கு வடக்கு, அதாவது நார்த் வெஸ்ட் கார்னர்ல நார்த் சைட்ல மட்டும்தான் நமக்கு செப்டிக் டேங்க் வர வேண்டும். வேற எந்த இடத்துல செப்டிக் டேங்க் வரலாமான்னா வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஈசான்யத்துல நீங்க செப்டிக் டேங்க் போட்டீங்கன்னா அங்க ஒரு உயிர் சேதம் ஏற்படும். அந்த வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, ஆண் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அப்போ தென்கிழக்குல செப்டிக் டேங்க் போட்டுறீங்க. தென்கிழக்கு என்பது எல்லா இன்ஜினியர்ஸும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இது வந்து செகண்ட் ஆப்ஷன் சார், தாராளமா போட்டுக்கலாம் தென்கிழக்குல செப்டிக் டேங்க்னுவாங்க. தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டு விட்டால் பெண்களினுடைய மார்பக புற்றுநோய் என்பது உள்ள வந்துடுமா. அந்த இடத்துல குளிர்ச்சி வரக்கூடாது, குளிர்ச்சி வந்தா பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்போ தென்மேற்கு மூலையில செப்டிக் டேங்க் போட்டுறாங்க.
யார் வீட்டிலலாம் தென்மேற்கு மூலையில செப்டிக் டேங்க் இருக்கோ அவங்க வீட்டிலலாம் வந்து உறவுகள் பாதிக்கப்படுகிறது. அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லம்மா, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வருது. அப்போ செப்டிக் டேங்க் எங்க வரலாம் அப்படின்னா வடமேற்கு வடக்கு பக்கம் மட்டும்தான் செப்டிக் டேங்க் வரலாம். அந்த செப்டிக் டேங்க் வந்து வீட்டையும் ஒட்டக்கூடாது, காம்பவுண்டையும் ஒட்டக்கூடாது, செப்பரேட்டா இருக்கணும். அந்த செப்டிக் டேங்க் மேல பாத்ரூம் போடக்கூடாது. பாத்ரூம் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா கர்ப்பப்பை பெண்களுக்கு பாதிக்கப்படும். அப்போ பாத்ரூம் எங்க சார் வரலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. பாத்ரூம் என்பது வீட்டுக்குள்ளவாக இருந்தால் மேற்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் அமைத்து கொள்ளலாம். வீட்டுக்கு வெளியில அப்படின்னா வடமேற்கு சைட்ல நம்ம பாத்ரூம் போட்டுக்கலாமா வீட்டுக்கு வெளியில. அதை வந்து காம்பவுண்ட் ஒட்டியும் வரக்கூடாது, வீட்டை ஒட்டியும் வரக்கூடாது. செப்டிக் டேங்கை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். செப்டிக் டேங்க்ல இருந்து ஒரு 2 அடி 3 அடி தள்ளி போட்டுக்கலாம் நம்ம பாத்ரூமை. செப்டிக் டேங்குக்கு மேல பாத்ரூம் போடக்கூடாது. நிறைய கொத்தனார் மேஸ்திரிலாம் சொல்லுவாங்க செப்டிக் டேங்க் மேல பாத்ரூம் போட்டுக்கலாம் சார், அதெல்லாம் ஒரு தவறு இல்லைன்னுவாங்க. பெண்களினுடைய கர்ப்பப்பையானது பாதிக்கப்படும். ஏன்னா வடமேற்கு என்பது பெண்களுடைய மூளை. அந்த இடத்துல போட்டா அந்த சில பாதிப்புகள் ஏற்படும். கண்டிப்பா. பல விவரங்களை தெளிவா எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிமா.